அப்பாடி ஒரு வழியா ரெக்கார்ட் நோட் எழுதி முடிச்சாச்சு. இன்னைக்கு எப்படியாச்சும் கம்ப்ளீட்டட் சைன் கண்டிப்பா வாங்கிடணும். எல்லாம் ரெக்கார்ட் நோட் எடுத்து வந்து சைன் வாங்கிக்கங்க சார். இந்தாங்க சார். இண்டெக்ஸ் யார் எழுதுவா? இண்டெக்ஸ் எழுதிட்டு படா சார். இதோ எழுதிட்டு வந்துடுறேன் சார். ஓ இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்காரோ. பேஜ் நம்பர் யாருப்பா போடுவா? நான் வேணா போட்டுக்கிட்டா சார்? கொடுங்க சார், நானே போட்டு வந்துடுறேன் சார். டேட் யாரா போடுவா? ஏன்னா டேட் கூட போடாம வச்சிருக்க சார். அது வந்து டேய் சும்மா ஏதாச்சும் ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத சார். நீங்க தான் சார் டேட் போட வேணாம் நான் சொல்றப்ப டேட் போடணும்னு சொல்லுவீங்க சார். அதனால தான் சார் போடாம வச்சிருக்கேன். நான் தான் போட்டுக்கலாம்னு சொல்லணும். அப்ப சரி, அது அப்புறமா போட்டுக்கலாம். ஏண்டா நேம் கூட எழுதாம வச்சிருக்கேன். எதுக்குடா நீங்களா ரெக்கார்ட் நோட் எழுத வர்றீங்க? விட்டுட்டு போயிடு ஒழுங்கா. அதெல்லாம் கடைசியில பாத்துக்கலாம். ரெக்கார்ட் நோட் எழுதி முடிக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆகி போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் எதை விட்டனே மறந்து போயிட்டேனே சார். இதை எழுதிட்டு வந்துடுறேன் சார். கொடுங்க சார். இன்னொரு டைம் கொண்டு வரப்ப என்ன கரெக்டா இருக்கணும். ஏதாச்சும் ஒன்னு மிஸ் ஆச்சுன்னா ரெக்கார்ட் நோட்டை ரெண்டா பிரிச்சு மூஞ்சி எடுத்து தெரிஞ்சிருவேன். இதா எடுத்துட்டு போ. லவ் பண்ற பொண்ணுட்டு இருந்து கூட ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொல்ல வச்சிடலாமான் இருக்குது. ஆனா இவருக்கு இருந்து அந்த கம்ப்ளீட்டடுங்கிற சைன் வாங்குறதுக்குள்ள நான் படுற பாட்டு இருக்கேன். ஐயோ.